வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத முதல் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னை கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஓகே தான், அதே மாதிரி இந்த பக்கம் வந்துட்டு எல்லாரையுமே கலாச்சாரத்தெல்லாம் ஓகே தான். பட் மறுபடியும் இந்த விஜய் பார்வதியை மட்டுமே அசிங்கப்படுத்துகிற நோக்கத்தையும் வச்சுருக்காரு. எஃப்ஜி நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணார், அவரை தடுக்கலை. இதே இது விஜய் பார்வதி அவங்களுக்கு ஒரு அநியாயம் போன வாரம் நடக்குது, அதுக்கு வந்து குரல் கொடுக்குறாரு. அப்போ வந்து விஜய் பார்வதி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அதை பண்ணாதீங்கன்றாரு. ஏன் இந்த மாதிரி திரும்ப இந்த பயாஸ்டாக பண்ணுறான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கதறி தேம்பி எழுதாங்க சாண்ட்ரா. ஏன் அப்படின்னா ஆக்சுவலாக அவங்கள விஜய் சேதுபதி வந்து வச்சு செய்யும்போது கூட அவங்க அழலை, அவங்க போல்டாக தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே ஆக்டிங்லாம் பண்ணாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எந்த மனைவிக்குமே பார்த்தீங்கன்னா தன் கணவன் வந்து அவங்க கண் முன்னாடி வந்து அசிங்கப்படுறதை வந்து விரும்ப மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சம்பவம் பிக் பாஸில் நடந்திருக்குன்னா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா இத்தனைக்கும் பிரஜனோட நண்பனாக வந்துட்டு விஜய் சேதுபதி இருக்கும்போது பிரஜனை வந்து அங்கே நிற்க வச்சு மேடையில் வச்சு அசிங்கப்படுத்தும் போது அவங்க அங்கேயே வந்து ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க. அது பார்க்குறது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா என்ன தான் வந்துட்டு அவங்களுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தாலும் அந்த ஒரு டைமில் வந்துட்டு அவங்க முன்னாடி வந்து பிரஜனை அசிங்கப்படும் போது அது ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தேம்பி அப்படியே ஒரு மாதிரி கத்தி அழுகுறாங்க. கமருதீன் வந்து சமாதானப்படுத்துறாரு. அக்கா அவர் ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்பார், விடுங்கக்கா அப்படின்னாலும், இல்லை நான் இந்த ஷோ வரதுக்கு முன்னாடி யோசிச்சது அதுதான். ஏன்னா அவன் நிறைய வாய் விடுறான், அந்த வார்த்தையை விடாத, ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் பார்ப்பாங்க, உனக்கு தான் பிரச்சனையாகவும் நான் சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன், மறுபடியும் இவ்வளோ வார்த்தையை விட்டுருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னென்னா எஃப்ஜே வந்துட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு, ரொம்ப பெரிய தப்பு, கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய தப்பு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அக்கா அப்பா அம்மான்னு சொல்கிறது எல்லாமே வந்துட்டு அவன் மென்ஷன் பண்ணது எல்லாமே இங்கே வந்துட்டு கனி அதுக்கப்புறம் அந்த குரூப்பாக இருக்கிறவங்கள தான் மென்ஷன் பண்ணியிருப்பான், மற்றபடி அவங்களோட ஃபேமிலியை சொல்லியிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி அவங்க வைக்கிறாங்க. பட் இவங்களே நேற்று வந்துட்டு விக்ரமுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, இவங்களும் நிறைய வாயை விட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த கேமெல்லாம் தாண்டி ஒரு மனைவி முன்னாடி ஒரு கணவன் வந்து அந்த பொது வெளியில் எல்லார் முன்னாடியும் மக்கள் வந்து கரகோஷத்தை எழுப்பி அவர் அசிங்கப்படுத்தும்போது கண்டிப்பாக ஒரு வழி வரும். அந்த வழியில் அவங்க அழுத கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசில் ஆடி போயிடுச்சு. என்னதான் வந்துட்டு சாண்ட்ரா தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, பிரஜன் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இந்த ஒரு மூமெண்ட் வந்துட்டு யாராலுமே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு மூமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தோணுச்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.